போட்டித்தேர்வுக்காரங்க அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லை ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் நமக்கு குறைவான நாட்கள். சரியா, இதுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது. பட் இப்போ கரெக்டாக இந்த டைம் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ டைம் இருக்குது, இந்த டைமுக்குலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் அதே போல் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதற்கான டெஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேட்ச், டாப்பர்ஸ் பேட்ச். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும். அதே போல் இதற்கான கோர்ஸ் ஃபீஸ் ஸ்டார்டிங் இன்ஸ்டால்மெண்ட்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் 1500 அப்படின்ற ஃபீஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். எனக்கு புக்ஸோட சேர்ந்து எனக்கு வேணும் சார், நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு கையில் புக் இல்லை, பிடிஎஃப்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னா புக்ஸோட சேர்த்து இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், அதே போல் புக்ஸ். சரிங்களா? புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், அதே போல் ஜிஎஸ், யூனிட் 8, யூனிட் 9, இது எல்லாமே சயின்ஸ். ஸோ எல்லா விதமான தகவலும் கம்ப்ளீட்டாக சிலபஸ்க்கு தேவையான புத்தகங்கள் மேக்ஸை தவிர மீது எல்லா புக்குமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ண ரொம்ப கம்மியான ஃபீஸில் இருக்கும். அதே போல் ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஏப்ரலில் ஜாயின் பண்ணவங்க இல்லை அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப் டு தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா 10th வரையும் முடிச்சிட்டாங்க. ஜிஎஸ்ல மெஜாரிட்டி போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. மேக்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே 11th 12th அப்புறம் ஜிஎஸ்ல ரிவிஷன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் ரீச் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரான ஒரு பிளானோட தான் நம்ம இந்த பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம அக்டோபரில் இருக்கோம். நம்ம இருக்கிறது சாலிடாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ மினிமம் ஒரு 100 நாள், மேக்ஸிமம் 150 days. எக்ஸாம் டிலே ஆகுது அப்படின்னா அதெல்லாம் மைண்ட் வச்சுக்காதீங்க. நாம இருக்கிறது இந்த நாள். சரிங்களா? 100 days, மேக்ஸிமம் 150 days. ஸோ இதை மைண்ட் வச்சு தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட் தான் இருப்பீங்க. ஸோ வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 to 4 hours கிளாஸஸ் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? பிப்ரவரிக்கு முன்னாடியே உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அதே போல கிளாஸஸ் உடைய ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 450 hours வந்து 500 hours கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கலாம், மற்ற கிளாஸாக இருக்கலாம், ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது இல்லாமல் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்ச புக் வேணும் அப்படின்னா நீங்கள் புக்ஸோட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு புக்ஸ் வேண்டாம் அப்படின்னா கிளாஸஸ் மட்டும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துலையும் ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு பிளான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 டேஸ்க்கான பிளானாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். 5 days பிளான் பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து போகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு ஒரு பிளான் இருக்கும், அடுத்த 5 டேஸ்க்கு ஒரு பிளான். ஸோ இதே போல உங்களுக்கு பிளான் இருக்கும். இந்த பிளான்ல வீடியோ கிளாஸஸும் வந்துடும், டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்துடும். நான் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் வந்துடும். இல்லை சார் புக்ஸோட வேணும் அப்படின்னா புக்ஸோட சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கும். எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். 5 days இந்த பிளான் பேஸ் பண்ணி தான் போகும். சரிங்களா? 5 நாளைக்கு ஒரு டார்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். அதற்கான கிளாஸஸும் வந்துடும், அதற்கான டெஸ்ட்டும் வந்துடும். சரியா? ஓகே, ஸோ கோர்ஸ் வந்து அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் பேட்ச் இந்த நேம்ல இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டாப்பர்ஸ் பேட்ச் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோல்டரும் அப்டேட் பண்ணிருப்பேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணிருப்பேன். கிளாஸஸ் எப்படி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெமோ கிளாஸ் இருக்கும், நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி அதிகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி கிளாஸ் இருக்கு அப்படின்ட்டு. தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி ஃபோல்டர் வைஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். என்னென்ன டாபிக்கோ அதில் கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 5 days நான் பிளான் தரேன் அப்படின்னா அந்த பிளான்ல என்ன தமிழ் கிளாஸஸ் இருக்கு, என்ன ஜிஎஸ் கிளாஸஸ் இருக்கு, என்ன யூனிட் 8 இருக்கு, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுத முடியும். அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுப்போம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹெச்டி ஃபார்மேட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். லேப்டாப் சிஸ்டம் எது வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். லோ குவாலிட்டி பார்க்கணும், இல்லை ஆடியோ பார்க்கணும், எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே போல் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு 3000 தான் கோர்ஸ்க்கான ஃபீஸ் இருக்கும். வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து. சரிங்களா? அதையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கும். 2 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 1500 1500 எப்படி பே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்க்கும்போது தமிழ்ல 100 क्वेश्चन, ஜிஎஸ்ல 100 क्वेश्चन, டோட்டலா 200 क्वेश्चंस இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது இல்லாம சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும்.
எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் கிளாसेस அப்டேட் பண்ணுவோம். கடைசில இருக்கக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் OMR ல பிராக்டீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி இருக்க டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு நம்ம மார்க் ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆயிடும். உங்களுடைய மொபைல்லயும் நீங்க எழுதிக்கலாம். அதே போல வீட்ல லேப்டாப்போ சிஸ்டமோ வச்சிருக்கீங்கன்னா அதுலயுமே எழுதிக்கலாம். சரியா? சோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழ், GS, மேத்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நீங்க எப்ப வேணாலும் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் சார், நாளைக்கு பார்க்க முடியுமா? தாராளமா பார்த்துக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு நான் ரிவிஷன் பண்ணுவோம், அப்ப பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். சோ எப்ப வேணாலும் நீங்க ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம், அந்த क्वेश्चनக்கான ஆன்சர்லாம் நான் பார்க்கணும், சொல்யூஷன் பார்க்கணும் அப்படினாலும் நீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்க முடியும். எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். டெஸ்ட் 10 டைம் மேல எழுத முடியும், 10 டைம் வரையும் எழுதலாம். அதே போல வீடியோஸ் எத்தனை முறை வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். சார் எனக்கு மொபைல் நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படினாலும் நீங்க நைட் டவுன்லோட் பண்ணிட்டு காலைல ஆஃப்லைன் வீடியோஸா பார்க்குற மாதிரி ஆப்ஷன் ஆப்ல இருக்கும். ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல போய் பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? சோ அடுத்த நாள் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம லைவ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் சாட் மூலமாவோ ஆடியோ மூலமாவோ நீங்க கேட்க முடியும். 15 புக்ஸோட எனக்கு கிளாसेस வேணும் அப்படினா என்ன கேட்டீங்கன்னா நான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க இப்ப பிகினர்ஸா இருக்கீங்க இல்ல ஏற்கனவே படிக்கிறீங்க அப்படினாலும் 15 புக்ஸோட சேர்த்து கிளாसेस ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ப பாக்கும்போது உங்களுக்கு கிளாसेसக்கான ஃபீஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 15 புக்ஸ் உங்களுக்கு வந்துரும். 15 புக்ஸ்ன்றது சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் சேர்த்து நான் சொல்றேன். மேத்ஸ் தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் இருக்கு. சரியா? சோ எப்படி இருக்கும்ன்றத நான் சொல்றேன். சோ புக்ஸ் பிளஸ் டாப்பர் பேட்சோட சேர்த்து ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த 3000ன்றத விட ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? புக்ஸ் தனியா வாங்கிட்டு கோர்ஸ் தனியா வாங்குறதுக்கு சொல்றேன். சரியா? சோ இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம்? ஒன்னு வீடியோ கிளாसेस மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 3000 பேமெண்ட் பண்ணிட்டு வீடியோ கிளாसेस மட்டும் நான் ஜாயின் பண்றேன் சார் அப்படினா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே பண்றோ இல்ல அதிகமா டீமோட ஆப்ல போய்ட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். எனக்கு 12 புக்ஸ் போதும் சார் அப்படினா 12 புக்ஸ் பிளஸ் டாப்பர் பேட்ச் இது ரெண்டும் சேர்ந்து. சரிங்களா? 12 புக்ஸ் அது இல்லாம இந்த வீடியோ கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 5500 வரும். சரிங்களா? சோ 5500ல பிரிண்டட் புக் ஆகும். இது ஜெராக்ஸ்ல பிரிண்டட் புக்காவே உங்களுக்கு வந்துரும். என்னென்ன புக் வரும் அப்படினு பார்த்தா தமிழ்ல 4 புக், சோசியல் 5 புக், சயின்ஸ்ல 3 புக். இந்த புக்கை தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணாவே உங்களுக்கு 4000 வரும். வீடியோ கிளாसेस பிளஸ் டெஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து 5500 நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். சரியா? இல்ல சார் எனக்கு 15 புக்ஸ் அப்படினா உங்களுக்கு யூனிட் 8 9 ஓட சேர்த்து சொல்றேன். யூனிட் 8 9 இது ரெண்டும் சேர்ந்து வந்துரும். சரிங்களா? தமிழ்ல 4 புக், சோசியல் 5 புக், சயின்ஸ்ல 3 புக், யூனிட் 8ல 2 புக், யூனிட் 9ல 1 புக். சோ 15 புக்ஸ். இந்த புக்ஸை தனியா வாங்கினாவே உங்களுக்கு 5000 வரும். சோ புக்ஸ் பிளஸ் டாப்பர் பேட்ச் ஆகுதுன்னா 6500. சரியா? ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இதுல ஏதாவது ஒன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் தமிழுக்கான क्वेश्चन பேங்க் எனக்கு வேணும் அப்படினா அது 2 புக் இருக்கும். சோ அதோட ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் 500 அதிகமா இருக்கும். சரியா? புக்ஸ் மட்டும் வாங்கும்போது 5500 வரும். இந்த கோர்ஸோட சேர்த்து ஜாயின்னா 7000. 17 புக்ஸ் பிளஸ் டாப்பர்ஸ் பேட்ச். சரியா? சோ எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கோர்ஸ் மட்டும் போதும் அப்படினாலும் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல சார் அதே எனக்கு இன்ஸ்டால்மென்ட் வேணும் அப்படினாலும் நான் எப்படி ஜாயின் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றேன். சரியா? இப்ப கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் சொல்லிட்டேன். அதே போல பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டேன். எப்படி ஜாயின் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இன்ஸ்டால்மென்ட் சொன்னலையா? 2 இன்ஸ்டால்மென்ட் 3000 ஆப்ல போனீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட், செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் காட்டும். நீங்க என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் டேட், அதுல இருந்து 1 மந்த். சரிங்களா? செகண்ட் இன்ஸ்டால்மென்ட். சோ ஒரு மாசத்துல செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். சோ 2 இன்ஸ்டால்மென்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பிரைஸ் என்ன வரும் அப்படிங்கறது இங்கே கொடுத்திருக்கு. ஆப்லயே நீங்க போய் செக் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9943599181. அதே போல 8681859181. சரியா? இப்போ அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா ஸ்டோர்ல போனீங்க அப்படினா இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். இல்ல லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. சரியா? ஸ்டோர் போயிட்டீங்க அப்படினா டாப்பர்ஸ் பேட்ச் கிளிக் பண்ணுங்க. அதுல ஓவர்வியூ கீழ பாத்தீங்கன்னா பை நவ அப்படினு ஒரு பட்டன் இருக்கும். எப்படி இருக்கும் சார் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஹோம். அதியமான் டீமோட ஹோம் போனீங்க அப்படினா டாப்பர்ஸ் பேட்ச் அப்படினு இருக்கும். சோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணீங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டோர் போயிட்டு ஹோம்ல பாத்தீங்கனாலும் இருக்கும். இல்ல ஸ்டோர்ல போனீங்க அப்படினா உங்களுக்கு டாப்பர்ஸ் பேட்ச் இருக்கும். சார் இந்த டெஸ்ட் மட்டும் போதும் சார் அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி வாரியர் பேட்ச் டெஸ்ட் மட்டும் அப்டேட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது வீடியோ கிளாसेस அதே போல டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வந்துரும். புக்ஸோட சேர்த்து நீங்க வாங்குறீங்கன்னா நான் பிரைஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இது வாரியர் பேட்ச்ன்றது டெஸ்ட் மட்டும். சரியா? சோ கிளிக் பண்ணீங்க அப்படினா ஓவர்வியூல கீழ பை நவ ஒரு பட்டன் இருக்கும். சரியா? இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயே ஓவர்வியூ கண்டென்ட் ஒரு பட்டன் இருக்கும், ஓவர்வியூ ஒரு பட்டன் இருக்கும். கண்டென்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றதை நீங்க பாத்துக்கலாம். டெமோ வீடியோஸ்,
அதே போல் இங்கே தான் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இங்கே ஃபோல்டர் போட்டு வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பை நவ் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்கே கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் வரும். சரியா? கீழே ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பே இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங், இஎம்ஐ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டால்மெண்ட் பண்ணாலும் சரி. இல்லை சார் எனக்கு ஆப்பில் பை பண்ண தெரியல அப்படின்னாலும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறத இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது ஷார்ட் வீடியோ தான். சரியா? ஸோ எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தனி வீடியோவில் நான் அப்டேட் பண்ணி தரேன். சரியா? ஸோ இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சார் நான் வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும், எனக்கு வீடியோ கிளாஸஸ்லாம் தேவைப்படுது, தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கோ என்ன மாதிரி படிக்கணும்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜிஎஸ்ஸை கேட்டுகிட்டே இருக்கணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், எல்லாத்துக்கும் ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பிளானை பேஸ் பண்ணி தான் போகும். ஒவ்வொரு 5 டேஸ்க்கும் ஒரு பிளான் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு ஒரு பிளான் தரோம் அப்படின்னா அந்த டார்கெட்டுக்கான டெஸ்ட், வீடியோ கிளாஸஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 டேஸ்க்கான ஒரு டார்கெட். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 5 டேஸ்க்கும் டார்கெட் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வீடியோ கிளாஸஸ் இருக்கும். சரியா? ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எங்கேயும் நீங்கள் இந்த டைம் வந்துட்டு எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இருக்கிற 100 நாளை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன், ஒரு நாள் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட், புக்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்றவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்றவங்க வாரியர் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றியுடன் அதிகமாக இருக்கும் கட்டளை தரும் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.